ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முடிவில் எதை பற்றி போகிறோம்னா யாரா அப்படிங்கிற ஒரு அக்ரகமில் பிராண்ட் இருந்த யாரா மிலா வின்னர் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபெர்டிலைசர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன ட்ரெயில் இன்டர்வியூன்னு பார்க்கும்போது என்பிகே ரேஷியோ நைட்ரஜன் வந்து 15%, பாஸ்பரஸ் 9%, பொட்டாசியம் 20% இருக்குது. அண்ட் இது இல்லாமல் மைக்ரோன்ட்ரியன் கேட்டகரியில் வந்து மெக்னீஷியம் 0.7%, சல்ஃபர் வந்து 3.4% இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்தணும்னா பயிர்களுக்கு என்னென்ன பயன்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அண்ட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃபெர்டிலைசர் வந்து பிரத்யேகமாக எதுக்காக பயிர்களுக்கு உதவுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். அதாவது இது வந்து பிரத்யேகமாக மகசூல் அதிகரிக்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டு நம்ம குறிப்பிடலாம். எதனால் அப்படின்னா அதில் வந்து பொட்டாசியமோட பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் நைட்ரஜனோட பர்சன்டேஜ் வந்து அந்த பொட்டாசியத்தோட செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலைஸ்டாக இருக்குது. அதாவது ஒரு காய்கள் வளர வைக்கிறதுக்கு பொட்டாசியம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஈக்குவலைஸ்டாக நைட்ரஜன் வந்து ஓரளவு தேவை. ஸோ அந்த காய்களை பெரிதாக கொண்டு வரதுக்கு இந்த நைட்ரஜன் வந்து அந்த பொட்டாசியத்தோட சத்தை உறிஞ்சி பயிர் செயல்படுறதுக்கான வேகத்துக்கு ஈடுபடுற அளவுக்கு இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து பயிரோட பச்சைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும், பயிரோட ஒளிச்சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கும், பயிரோட வேர் வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும், அதிகமான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து உறிஞ்செடுத்து கொடுக்குறதுக்கும் உதவுது. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்த மூலமா பயிர்களில் மேஜர் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது பூக்கள் எடுக்கக்கூடிய சமயத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான பூக்கள் எடுக்கக்கூடிய கொப்புகளை கொண்டு வர முடியும். அதாவது எல்லா கொப்புகள்லையுமே பூக்களை கொண்டு வர முடியும். அண்ட் பூக்கள் பூத்த பிறகு நம்ம பயன்படுத்தும் போது பூக்கள் உதிர்வு ஏற்படுறது குறித்து ஃப்ரூட் செட்டிங், அதாவது பிஞ்சு பிடிக்கும் விகிதத்தை வந்து நம்மளால் அதிகரிக்க முடியும். இதே பூவை பேராக இருக்குது அப்படின்னா பூக்களை பெரிதாக கொண்டு வரதுக்கு நம்மளால் வழிவகுக்க முடியும். ஸோ இதில் ஆல்ரெடி சல்ஃபரும் இருக்குது அண்ட் மெக்னீஷியமும் இருக்குது. ஸோ பூவை பயிர்களுக்கு இந்த நுண்ணுச்சத்து ரொம்ப உதவும். அண்ட் காய்கறி பயிர்களில் வந்து காய்களை பெரிதாக கொண்டு வரதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது பூவை பயிர்கள்னு பார்க்கும்போது பூக்களை வந்து பெரிதாக கொண்டு வரது மூலிமா மகசூல் அதிகரிக்குது. அதாவது காம்புகள் நீளமாக வர்றது மூலியமாகவும் மொட்டுகள் பெரிதாக வர்றது மூலியமாகவும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து வந்து பயிரோட வேர்கள் வளர்ச்சி அதிகரித்து பயிரோட மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களோட அளவு அதிகரித்து பயிரோட பச்சைத்தன்மை அதிகரித்து பயிரோட ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. ஸோ இப்படி நடக்கிறதுனால சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய அதீத வெப்பத்தினாலேயோ இல்லைனா வறட்சியினால் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை தாங்கிறதுக்கான ஆற்றலை வந்து பயிருக்கு இது கொடுக்குது. அது பயிரோட ஆரோக்கியம் கெடாத அளவுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கான தன்மையை கொடுக்குது. ஸோ ஓவராலாக இது வந்து எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலுமே அந்த பயிரோட மகசூல் அதிகரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற நம்ம குறிப்பிடலாம். ஸோ பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தும் போது தாவரநிலை வளர்ச்சியில் அதிகமான பூக்கள் உற்பத்தி எடுக்க வைக்கிறதுக்கான ஆற்றல் வந்து இது பயிருக்கு கொடுக்குது. அண்ட் இது பூக்கள்லாம் பூத்த பிறகு நம்ம பயன்படுத்துகிறோம், இல்லை ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பூவை பயிராக இருந்துச்சுன்னா மகசூலோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் மகசூலோட தரத்தை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. இதுவே காய்கறி பயிரவோ இல்லை பழவை பயிரவோ இருந்துச்சு அப்படின்னா பூக்கள் பூத்த பிறகு பூக்கள் அதிக அளவு பிஞ்சு பிடிக்க வச்சு பூக்கள் உதிர்வை குறைச்சி காய்களோட எண்ணிக்கையில் அதிகரிக்கிற மூலமா மகசூல் வந்து நேரடியாக அதிகரிக்குது. அண்ட் இதுவே இந்த ஃப்ரூட் க்ரோயிங் ஸ்டேஜில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது வந்து காய்களோட சைஸை பெரிதாக கொண்டு வரதுக்கும் அதோட தரத்தை மேம்படுத்துறதுக்கும் வழிவகுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட டோசேஜ் பற்றி பார்க்கும்போது இது வந்து நம்ம மண்ணில் தான் பயன்படுத்தணும். ஸோ அதனால் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 25 கிலோலேருந்து 50 கிலோ வரை பயிரோட வயதை பொறுத்தும் பயிரோட இடைவெளியை பொறுத்தும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ ரொம்பவே சிறிய பயிராக இருக்குது இல்லைனா ரொம்பவே செடி வகை பயிர்கள் தான் நீங்கள் நட செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ பயன்படுத்துகிறங்கிறது வந்து மினிமமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆவரேஜாக 40 கிலோ அப்படிங்கிற அளவில் கூட பயன்படுத்தலாம். இதுவே மரவகை பயிர்களாக இருக்குது அண்ட் மரத்தோட வயதும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 50 கிலோவிலேருந்து 75 கிலோ வரை கூட பயன்படுத்தலாம். இது வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கக்கூடிய டோசேஜை பொறுத்து, அதாவது எந்த மாதிரி இடைவெளி இருக்குது அண்ட் என்ன மாதிரியான பயிர் அதோட வயது இதை பொறுத்து அந்த மரத்துக்கு கொடுக்கக்கூடிய உரத்தோட அளவு வந்து நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். அண்ட் இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 25 கிலோ மூடை வந்து 2200 ரூபாயிலேருந்து 2800 ரூபாய்க்குள்ளான லிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் முடிஞ்ச அளவு ஃபாலி ஸ்ப்ரே பயன்படுத்தாங்க, ஏன்னா இது வந்து ஃபாலி ஸ்ப்ரேக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படலை. அண்ட் இதோட இன்டர்வல்னு பார்க்கும்போது 20 நாள்லேருந்து 30 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இந்த உரத்தை மண்ணில் உரமிடலாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற அளவில் நீங்கள் உரமிடும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதத்துக்கு 50 கிலோ அப்படிங்கிற அளவில் நீங்கள் உரமிட்றீங்க அப்படின்னா ஈக்குவலைஸ்ட் ஆயிரும். ஸோ இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் டோஸ், அதாவது 2 முறை உரமிட்றீங்க அப்படின்னா இது வந்து டோசேஜை வந்து பாதியாக குறைச்சிட்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து உரமிடலாம். ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் டோஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம். ஒரு மாதத்துக்கு 2 டோஸ் அந்த பயிர்களுக்கு நீங்கள் உரமிடக்கூடிய இடத்துல உரமிடணும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பாதியாக கொடுக்கலாம். இப்போது ஒரு பயிருக்கு வந்து 50 கிராம் உரமிடணும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னா அதை வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை 25 கிராம் கொடுக்கலாம். இதுவே 200 கிராம் கொடுக்கக்கூடிய மரவகை பயிராக இருக்குது அப்படின்னா அந்த மரத்துக்கு வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை 100 கிராம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டோசேஜ் கொடுக்கணும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரா பிராண்டில் வேறு எந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.